ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு உலக நாடுகள் முழுக்க எதிர்ப்பு தெரிவிச்சு இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்காங்கன்னு பார்த்தா மறுபடியும் வம்ப விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்கப்பா இவங்கன்ற மாதிரி தான் ஒரு நாடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, இந்த இன்ட்ரோலயே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற யாரு? பாகிஸ்தான் தான். அப்படி என்னதான் பண்றாங்கன்றத டீடைலா பாத்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முன்னாடியே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் நிறைய தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இப்ப அவங்க கை வச்சிருக்க ஒரு இடம்னா ஆப்கானிஸ்தான். ஏற்கனவே ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நிறைய போர் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் சமீபத்துல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேல ஒரு ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதனால ட்ரிகரான ஆப்கானிஸ்தான் மறுபடியும் பாகிஸ்தான் மேல ஒரு பதில் தாக்குதல் நடத்தினதுக்கு கிட்டத்தட்ட பல ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகுது. இதுல என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேல நடத்தின தாக்குதல்ல ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் வீரர்கள் 2 பேர் உட்பட நிறைய சிவிலியன்ஸ் இறந்து போயிருக்காங்க. இது ஆப்கானிஸ்தான் அரசை ரொம்பவே ட்ரிகர் பண்ற ஒரு விஷயமா இருந்திருக்கு. உலக நாடுகள் முழுக்க இது ஒரு பெரிய அதிர்வலைகளே ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். தேவையே இல்லாத இந்த தாக்குதல் எதுக்கு, ஆப்கானிஸ்தான் மேல இவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தணும்னு பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான ஒரு போர் சூழல் மூண்டுகிட்டு இருக்கு. அதாவது பாகிஸ்தான் அந்த ஆப்கானிஸ்தான் பார்டர் நடுவுல நிறைய ஒரு போர் சூழல் இருக்கு அப்படின்றதுனால மக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படக்கூடும். முக்கியமா பாகிஸ்தான் நடத்துற தாக்குதல்ல சிவிலியன்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுனால உடனடியா ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் அதை மீறிடுறாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பக்டிகா அப்படிங்கிற மாகாணத்துல 3 இடங்கள்ல குண்டு வீசப்படுது. அந்த இடங்கள்ல தான் கிட்டத்தட்ட அந்த கிரிக்கெட் வீரர்களும் சரி 3 குழந்தைகள் உட்பட நிறைய பேர் இறந்து போறாங்க. இது உண்மையாலுமே ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் அரசை பொறுத்தளவுல ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிச்சதுக்கு அப்புறமா எப்படி பாகிஸ்தான் இப்படி அத்துமீறி தாக்குதல் நடத்தலான்னு பல உலக நாடுகளும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல் போய்கிட்டு இருக்கப்பதான் அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான ஆசிம் முனிர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. அமைதி வேணுமா இல்ல ஒரு மோசமான குழப்பமான சூழல் வேணுமா அப்படிங்கறத ஆப்கானிஸ்தான் அரசு தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, ஆப்கானிஸ்தான் மண்ணுல இருந்து யார் பாகிஸ்தான் மண்ணுக்குள்ள வரணும்னு நினைச்சாலும், எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒரு மோசமான விளைவுகளை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு. எந்த நாட்டோட பிரச்சனை வந்தாலும் ஆசிம் முனிர் அவர்கள் இந்த மாதிரி வீரவசனம் பேசுறதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. ஆக்சுவலா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 9ஆம் தேதி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேல ஒரு தேவையற்ற ஒரு ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று நடத்துறாங்க. அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுனால ஆப்கானிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு முற்படுறாங்க. ஆனா அக்டோபர் 11ஆம் தேதி வாக்குல பார்த்தோம் அப்படின்னா 2 நாடுகளான டர்க்கியும் கத்தாரும் இதுக்குள்ள வந்து இல்ல இந்த போர் சூழல் இதுக்கு மேல நிலவக்கூடாது அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டா ஒரு சீஸ் ஃபயர் கையெழுத்து போட வைக்கிறாங்க. 2 நாடுகள் சம்மதத்தோட அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்படுது. ஆனா இத மீறினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் தான். ஒரு பக்கம் ஆசிம் முனிர் அவர்கள் இப்படி சொல்ல, இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசினுடைய ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய ஜபாயுல்லா முஜாஹித் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு நாடும் இன்னொரு நாடு மேல தேவையற்ற தாக்குதலை நடத்தாது. முக்கியமா இந்த சீஸ் ஃபயர்ல கையெழுத்து போட சொல்லி கெஞ்சினதே பாகிஸ்தான் தான். போரெல்லாம் வேணாம், இந்த போரை நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ரெக்வெஸ்டே பண்ணாங்க. அதன் பேர்ல தான் நாங்க சீஸ் ஃபயர்ல கையெழுத்து போட்டோம். ஆனா இந்த பக்கம் கெஞ்சறதையும் கெஞ்சிட்டு மீற வேலையும் பாகிஸ்தான் தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரான ख्वाजा ஆசிஃப் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரரிசத்தை எக்காரணத்தை கொண்டும் பாகிஸ்தானுக்குள்ள கொண்டு வர விட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்றாரு. கேட்கறதுக்கே காமெடியா இருக்குல்ல. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அதாவது இந்த டெரரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்ப அதை வளர்க்கறதே நீங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு நீங்க இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு பலரும் இப்ப கமெண்ட்ஸ் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த கையில எடுக்கணும்? இந்த மாதிரியான ஒரு போர் சூழல் ஏற்படுது அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸும் தான் பாதிக்கப்பட போறாங்கன்னு தெரிஞ்சுமே எதுக்கு இந்த தேவையில்லாத ஏர் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்குமோ அப்படின்னு உலக நாடுகளுக்குள்ள ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா,
ஒரு பக்கம் பாகிஸ்தான்ல இருந்து பலுச்சிஸ்தான் தனி நாடா வேணும் அப்படின்னு சொல்லி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த மக்கள் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஒரு ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட். அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த ராணுவ ஆட்சிங்கிறது எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. எல்லா பக்கத்துல இருந்தும் பாகிஸ்தானை இப்படி தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு பரிதாபமான ஒரு விஷயத்தை தேடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு போரை ஏற்படுத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சு போகுது. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் தாக்குதல் நடக்குதுங்கிறப்போ வெளியவே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உள்ள நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு சிம்பத்திக்காக இந்த மாதிரி பண்றாங்களோன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. இன்னொரு பக்கம் எல்லா நாடுகளும் சேர்ந்து பாகிஸ்தானை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க நாட்டுக்குள்ள இருக்க மக்களுக்கே நீங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி திசை திருப்பறதுக்காக தான் இந்த ஒரு போர் நாடகத்தை பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதுக்கு ஆப்கானிஸ்தானை ஏங்க டார்கெட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் இருக்கு. என்னதான் பாகிஸ்தான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாலும், ஒரு சிம்பத்தி கார்டை பிளே பண்ண ட்ரை பண்ணாலும் இதனுடைய விளைவுகளா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான் இப்போ சமீபத்துல நாகூர் ராவல்பிண்டியில ட்ரை நேஷன் T20 சீரீஸ் நடக்க போகுது. அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச். அதுல ஆப்கானிஸ்தான் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கி இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த போர் சூழல்னால ஆப்கானிஸ்தானுடைய வான்வெளியை மூடி வச்சிருக்காங்க. இந்த காரணத்தினால மட்டும் பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது எதிர்பார்க்காத அளவுக்கு எகிரி இருக்கு. எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, 1 கிலோ தக்காளியினோட விலை மட்டும் கிட்டத்தட்ட 187 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இது மட்டும் கிடையாது, பல பொருட்களுடைய விலை 400 மடங்கு வரைக்கும் உயர்ந்திருக்கு. இது உண்மையாலுமே அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இப்பதான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய செக் பாயிண்டே வச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா கிட்ட தேவையில்லாம பாகிஸ்தான் மோதினதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள்ல ஒரு முக்கியமான விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதுதான். சிந்து நதி நீரை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொன்னதுனால இதனால எந்த அளவுக்கு பாகிஸ்தான்ல விளைவு ஏற்படும், ஒரு பாதி பகுதியே வந்து பாலைவனமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்து கணிப்பெல்லாம் நம்ம கேட்டோம். இப்ப அதே விஷயத்தை தான் ஆப்கானிஸ்தானும் கையில் எடுத்திருக்காங்க. எப்படி இந்தியா ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானும் அவங்க நாட்டுல இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய குனார் நதி நீரை வந்து நிறுத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்போ வெளியாயிருக்கு. அந்த குனார் நதிக்கு நடுவுல சீக்கிரமே ஒரு அணை கட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. இது எதனால அப்படின்னா பாகிஸ்தான் நடத்தின இந்த தாக்குதலினுடைய விளைவுதான். ஒருவேளை அந்த அணை கட்டிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய மேஜரான நீர்வரத்துகள் எல்லாமே நின்ன மாதிரி ஆயிடும். ஏற்கனவே சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தால பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப குனார் நதி நீரும் இல்ல அப்படிங்கிறப்போ பாகிஸ்தான் மக்கள் இதுல பெருமளவுல பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல இருந்து எப்படி பாகிஸ்தான் தப்பிக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நடத்தின ஒரு கூட்டத்துல ஐநாவுக்கான இந்தியாவினுடைய நிரந்தர பிரதிநிதியான பர்வதனேனி ஹரிஷ் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது பாகிஸ்தானுடைய மனித உரிமை மீறலுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஜம்முவும் காஷ்மீரும் எப்பவுமே இந்தியாவோட ஒருங்கிணைஞ்ச பகுதிகள் அப்படிங்கறத இப்பவும் நான் வலியுறுத்த விரும்புறேன். பாகிஸ்தான் சட்டவிரோதமா ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் மேல மனித உரிமை மீறல்ல ஈடுபடுறாங்க. அதை சீக்கிரமே தடுத்து நிறுத்தணும். அதுக்கு ஐநா என்ன மாதிரியான வழிமுறைகளை எடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு. ஏற்கனவே பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்த்ததுக்கு, இந்தியா மேல தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணதுக்கு உலக நாடுகள் முழுக்க எதிர்ப்பு கிளம்பி பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை சம்பாரிச்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப ஆப்கானிஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிறப்பவும் பாகிஸ்தான்லயே இருக்கக்கூடிய டிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய தெஹ்ரிக் தாலிபான் படைகள் பாகிஸ்தானுக்குள்ளேயே வந்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஆனா அதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற டெரரிசம் பாகிஸ்தானுக்குள்ள நாங்க வரவே விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிதான் இந்த ஒரு தாக்குதலே நடத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ ஆப்கானிஸ்தான் சார்பில் இருந்து சொல்லக்கூடிய விஷயம், இதுக்கு மேல எந்த ஒரு மீடியேஷனும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலா இத பாகிஸ்தான் எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், சமீபத்துல அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற வகையில பேசினாரு. ஒருவேளை அவருடைய சப்போர்ட் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதே சமயம் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய போரை நிறுத்துறது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்ல,
ரொம்ப எளிமையான விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவருடைய நோபல் பரிசு கனவு அப்படிங்கிறது கனவாவே போயிடுச்சு அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில அதையும் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறது, இப்போ இருக்கிற நிலைமையில நோபல் பரிசெல்லாம் தேவையில்லை, நாடுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய போரை நிறுத்தினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இப்போ ஓவராலா உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் எதுக்காக இந்த விஷயத்த செய்யணும், அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய சொந்த நாட்டு மக்களை தான் பாதிக்குது. ஆனா அதை பத்தி அந்த நாட்டை சேர்ந்தவங்களோ இல்ல அந்த நாட்டினுடைய அதிகாரிகளோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காங்க. பாகிஸ்தான் இப்போ ராணுவ கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கறதுனால எல்லா பதில்களையும் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஆசிம் முனிர் அவர்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாரு, அவர் என்ன பதில சொல்ல போறாரு அப்படிங்கறது தான் இப்ப பலருடைய கேள்வியாவும் இருக்கு. பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இத மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.